ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் நம்முடைய உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பில் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த அநேக ரகசியங்களையும் அவர் உணர்த்தி கொடுத்த அநேக வார்த்தைகளையும் குறித்து நாம் இந்த பகுதிகளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த தியானம் வார்த்தையை தியானிப்பது மாத்திரமல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும், இது எப்படி நமக்கு ஒரு யுத்தத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதை குறித்தும் நாம் அறிந்து ஆராய்ந்து நிதானித்து நம்முடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தி நாம் எழும்பி கர்த்தருக்காக யுத்தம் செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய நாமத்தினாலே சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறத்தக்கதான தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை போதிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, இதை போதிக்கிற எங்களுக்கும் இதை குறித்ததான ஆழத்தை குறித்தும் இதற்குள் தேவன் நடத்தி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேக ரகசியங்களையும் ஆழத்தின் ஆழங்களையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட தொடங்கி இருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்த தொடங்கி இருக்கிறார். பூமியிலே அவர் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செயல்படுத்த தொடங்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியை குறித்தும் கடந்த காலங்களில் நாம் தியானித்தோம். பூரணத்தை குறித்து தியானித்தோம். பூரணத்திலிருந்து எப்படி பரிபூர்ண தன்மையை அடைவது குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட பரிபூர்ணப்பட்ட மனுஷனுடைய அடுத்த நிலையோட காரியம் என்ன என்பதை குறித்து செயல்படும் பொழுது எப்படி அவன் நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் பிறக்கிறதோ, ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துதிக்கிற நாவில் சபித்தல் பிறக்காது. அப்போ நம்மை அறியாமல் நம்மை அந்த காரியத்துக்குள் தள்ளி அதற்கான ஒரு வருத்தத்தின் பலனை புசிக்க கொடுக்கிற நாட்கள் நமக்கு முடிந்து விட்டது. அப்படி என்றால் என்ன என்றால், எல்லா காரியத்தையும் நம்முடைய கான்சியஸ், அதாவது நாம் அறிந்தே செயல்படுவது கிடையாது. அநேக நேரங்களிலே நாம் அறியாமையினாலே, அறியாமை என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. அறியாமை என்பது ஒரு விஷயத்தை குறித்ததான தெளிவில்லாத தன்மை. இன்னொன்று, நாம் செய்வது தவறு என்பதை அறியாமலே செய்து கொண்டிருக்கிற தன்மை. இந்த அறியாமையின் இருளிலே நாம் நின்று கொண்டு அநேக காரியங்களை செய்து அதன் மூலமாய் வருத்தத்தின் மனசாட்சியோட, குற்றம் உள்ள மனசாட்சியோட அந்த வாதையிலே பிடிக்கப்பட்டவர்களாய், இதிலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று அங்கலாய்க்கிறவர்களாய், வருத்தத்தின் பலனை புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களை நோக்கி அவர் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால், சங்கீதம் 146 அதிகாரம் 10 வசனத்திலே, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலூயா. நாம் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். எப்பொழுது ராஜரீகம் பண்ணுகிற அதிகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே அவர் கரங்களிலே செல்லுகிறதோ, அப்பொழுது ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே அந்த ராஜ்யத்தை கொண்டு நிற்கிற உலக அதிபதியின் முடிவு உண்டாக்கப்பட்டு விட்டது என்பதை. ஏனென்றால் இதை எப்படி நாம் பிரஸ்தாபப்படுத்த முடியும் என்று நம்ம கேட்டால், நம்முடைய நாவுகள் இந்த துதிக்கு உட்பட்ட நாவுகளாய் மாற துவங்கும். நாம துதிக்கிறோம் தானே எப்பொழுதுமே சபைகளில, நம்முடைய ஜெபங்களிலே நாம் துதிக்காம இருக்கிறது இல்லையே. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறோம். ஆம், நாம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், பாடல் பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நாம் ஒழுங்கின் கிரமமாய் செய்கிறோமே தவிர அந்த துதித்தலாலே என்ன கிரியைகள் ஏற்படுகிறது என்பதை அறிகிற அறிவின்படி நாம் செய்கிறது இல்லை. துதிக்க வேண்டும், துதிக்கிறோம், ஆமே. துதிக்கும் பொழுது நாம் எழும்பி நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இனி ஏற்பட போகிற துதி, இனி நாவுகளில் ஏற்பட பிறப்பிக்க போகிற துதி எப்படிப்பட்ட துதியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அது பட்டயமாய் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாயின் பட்டயத்தாலே, வேதம் தெளிவாய் வெளிப்படுத்தின விஷயத்தில் அவர் வந்து தன் வாயின் பட்டயத்தாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரோடு யுத்தம் பண்ணுவார்?
யார் அவருக்கு எதிராய் நிற்கிறவர்கள்? யார் அவருக்கு எதிராய் நின்று அவரோடு யுத்தம் பண்ணக்கூடிய இருக்கிறவர்கள்? ஏனென்றால் அவர் பராக்கிரமம் உள்ள பயங்கரமான தேவனாய் இருக்கிறபடினால் அவரோடு யுத்தம் பண்ணுகிறதுக்கும் அவரை எதிர்த்து நிற்கிறதும் ஒருவனும் இல்லை. ஆனால் எதின் மூலமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் என்றால் அவர்கள் கரங்களில ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வருகிறவர்களாய் அல்ல, சிந்தையினாலே யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறுவார்கள். சிந்தையினாலே. அதனால்தான் வேதம் தெளிவாய் நமக்கு காரியங்களை போதிக்கும் போது இந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையினால் மூடப்படுவது மிகவும் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் ஆரம்பத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார், இப்படி ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தையே. சிந்தை ஏனென்றால் இந்த சிந்தையோட வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய காரியங்களில் இடம் பெறுவது கிடையாது. அநேக குழப்பங்கள் இதுக்குள்ள நிலவை கொண்டிருக்கிறது, மனது, இருதயம், சிந்தை. ஆனா இதெல்லாம் வெவ்வேறான காரியங்களை உள்ளடக்கியது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனம்தான் சிந்தை. அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வேதம் எல்லா இடத்திலும் தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், மனம் திரும்பு, இஸ்ரவேலே நீ திரும்ப மனதாய் இருந்தால் திரும்பு என்று சொல்லுகிறார். அப்போ எப்பொழுது இந்த மனம் தேவன் அண்டை திரும்புகிறதோ, எதிரடையாய் இருக்கிற காரியம் நேரடையாய் திரும்புகிறதோ, அப்பொழுது மனிதன் தேவனுடைய சாயலின் முழு பிரதிபலிப்பையும் ஆற்றலையும் தேவனுடைய தன்மையின் ஆவியையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். இப்படி அவன் பெற்றுக்கொண்டால் என்ன ஆகும் பூமியிலே என்றால், அவன் தேவனுடைய சாயலை உடைய சந்ததியை பிறப்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். பிறப்பிப்பது என்பது வெறும் மனித தன்மையிலிருந்து, அதாவது எப்பொழுது ஒரு கருவிலிருந்து குழந்தை பிறக்கிறது போல ஒரு மனித தன்மையின் அடையாளம் அல்ல, இது ஆவிலே பிறப்பிக்கிற ஒரு அடையாளம். அப்ப ஆவிக்குரியவன் மாத்திரமே ஆவிக்குரியவர்களை நிதானித்தருகிறவனாய் காணப்படுகிறான். வேதம் கடைசி நாட்களை தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வந்து கிரியை செய்யுமானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும் என்பதை நாம் முதலில் அனுபவிக்காமல் நாம் மற்றவர்களுக்கு அதை போதிக்க முடியாது. ஏன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிரியைகள் செயல்பட முடியாமல், கிரியைகள் இல்லாத செத்த விசுவாசம் உள்ள ஜீவியம் இருக்கிறது என்றால், நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம், தேவனுடைய மகத்துவங்களை வாசிக்கிறோம், ஆனால் அந்த மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வை அடையாமல் இருக்கிறோம். ஏனென்றால் மனிதனாய் தேவன் இந்த பூமியிலே வைக்கும் பொழுது மனிதனுக்கு எல்லா தன்மையும் அவர் சுருக்கிதான் வைத்தார். அவன் மனிதனாய் எப்பொழுது அவனுடைய காரியத்தை அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டினாரோ அந்த நிமிஷத்திலிருந்தே அவனுடைய சகல காரியங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளதான் வந்து விட்டது. அதனால்தான் அவன் அநேக நேரங்களிலே தேவனுடைய மகத்துவத்தை உணரக்கூடியவனாய் இல்லாதபடியாய் அவன் எப்பொழுதுமே அடிமைத்தனத்தின் நுகத்திலும் பூமியின் உள்ள சகல காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். வேதத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியையோ அல்லது ஒரு பிள்ளையையோ அழைத்து தன்னுடைய காரியத்தை பூமியின் தன்மையும் செயல்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களை பிரித்தெடுக்கிறார் என்றால், முதலாவது தேவன் அவர்களை என்ன செய்கிறார் என்றால், அவர்களை சுத்திகரித்து அவர்களை அவருடைய கண்ணோட்டத்திலே அவர் எப்படி பார்க்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தின் வழியாய் பார்க்கிற கண்களை முதலாவது அவர் கொடுக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் 7 கண்களை உடையவராய் பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி வருகிறது என்று. அதே போல் 7 ஆவிகளை உடையவராய் இருக்கிறார். அந்த ஆவிகள் ஒவ்வொன்றும் 7 தன்மையை பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 7 குத்து விளக்கு, அதே போல 7 சபையின் தன்மை. ஏன் இந்த 7 தன்மை, 7 ஆவிகளுடைய தன்மையின் காரியம் பூமியிலே கிரியை செய்ய வேண்டும் என்பதென்றால், இன்றைக்கு பூமியின் தன்மை முழுவதுமாய் செயல்பட முடியாத ஒரு தருணத்துக்குள்ளே அது கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். இன்று நம்முடைய காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் சிறிது நேரம் உற்று கவனித்தாலே போதும், எப்படிப்பட்ட காரியங்கள், இருளின் ஆதிக்கங்கள் பூமியை கிரியை செய்கிறது, பூமியை சுற்றி. ஏனால் வேதம் தெளிவாய் எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் விதித்தது, பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். அந்த இருளும் அந்த காரிருளும் மூடுகிற தன்மையை இன்றைக்கு நாம் கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். எப்படி காண முடியும் என்றால்,
அவருடைய கண்களின் வழியாக நீங்கள் பார்க்க தொடங்கும் போது மட்டும்தான் எது இருள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், எது நம்மை மூடி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அந்த உணர்வே இல்லாதபடி நம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் மாத்திரமே பிரயாணப்பட்டோம் என்றால், தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. அப்போ நாம் ஓடுகிறோம் என்று சொல்லி, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி, எழும்புகிறோம் என்று சொல்லி நாம் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருப்பது இந்த கடைசி காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய கரங்களில் தான் வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு ஆழத்தின் ஆழம், உயரத்துக்கு உயரம், நீளத்துக்கு நீளம், அகலத்துக்கு அகலம். அப்படி என்றால் அப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் இதற்குள் மூடி கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது. ஆனால் இந்த பொக்கிஷத்தை நாம் எப்படி எடுப்பது? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்திலே ஒரு புதையல் இருக்கிறது என்றால் அதை தோண்டி ஒரு 10 அடி தோண்டினோன்னு கிடைச்சிடாது. அதற்காக பிரயாசப்பட்டு அது எந்த ஆழத்தில் இருக்கிறதோ அந்த ஆழம் வரை நாம் பிரயாசப்பட்டு போய்தான் அந்த காரியத்தை எடுக்க வேண்டும். நமக்கு வேதம் எப்படி, வேதத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற கண்கள் நமக்கு வேண்டும். வேதத்தை அனுதினமும் தியானித்து, அனுதினமும் ஜெபம் பண்ணி, அனுதினமும் அவரோடு உறவில் லயித்திருப்பது நல்ல விஷயம். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அது மட்டுமே இந்த கடைசி நாட்களில் போதும் என்றால் போதாது. ஏனென்றால் ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராக்காலத்திலே நாம் எப்படி நிற்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் ஆயத்தப்படுவது மிகவும் அவசியம். எப்படி தேவன் அந்த பூரண காரியங்களை நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்குகிறாரோ அப்போதுலது ஒரு காரியம் என்ன வெளிப்படும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் என்றால், இனி என்னால் நான் இதை செய்தேன், இந்த சுயம் நம்மிலிருந்து வேறு அறுக்கப்படும் பொழுது நாம் எப்பொழுதுமே அவரை நோக்கி பார்க்கிற தன்மையிலே நாம் என்ன பண்ணப்படுவோம்? நிலை நிறுத்தப்படுவோம். எந்த ஒரு காரியம் நம்மை சுற்றி நடந்தாலுமே அந்த காரியத்திற்கான பெரிய செயல்பாடுகளோ, அந்த காரியத்தை குறித்ததான கலக்கங்களோ, திகிலோ, பயமோ முதலாவது நம்மை விட்டு அகன்று போகும். எதை செய்தாலும் கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார், இதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய பாதை தெளிவானது என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும். அதுதான் முதலாவது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கரங்களில் எடுத்துக்கொள்ளுகிற அடையாளம். ஏனென்றால் சில வேளைகளை பார்க்கும் பொழுது நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக பிரயாசப்பட்டு நல்லா உட்கார்ந்து அவங்களாம் ஜெபிச்சாங்கன்னா, வேதத்தை வாசித்து தியானிச்சாங்கன்னா அவங்களுடைய காரியங்கள்ல வித்தியாசமா இருக்கும். ஆனால் ஜெபித்து முடித்த அடுத்த நொடி அவர்கள் அந்த அறையை விட்டு, அந்த காரியத்தை விட்டு வெளிவந்த உடனே அவர்கள் வாயிலே புறப்படுகிற அத்தனை காரியங்களும் எப்படி இருக்குன்னா, அடுத்தது இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், ஐயோ அடுத்தது இந்த விஷயத்தை நான் எப்படி முடிக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு பயமா இருக்கேன். அப்போ நீங்கள் அந்த அறையிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து, தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுவதும், தேவனுடைய வார்த்தையை தியானித்து கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவதற்குமான நோக்கம் என்ன? அதை எப்பொழுது நாம் கடமையாக்கி கொள்ளுகிறோமோ, அது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை கிரியை செய்ய முடியாதபடி தடை இருக்கிறதோ, அப்பொழுது நாமும் தேவனும் விலகிதான் இருக்கிறோம். நாம் சொல்லிக் கொள்ளலாம் அவரை அப்பா என்று. அவர் உங்களை பார்த்து என் மகளே என்று அவர் சொல்ல வேண்டும், என் ஜனம் நீ என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கும் நமக்குமான உறவு இருக்கிறது என்பது அடையாளப்படுத்தப்படும். அப்படி அவர் உங்களை பார்த்த மகளே, அவர் சொல்ல மாட்டார் காதுல என் மகளே என்று. ஆனா அந்த மகளுக்குரிய, அந்த சுதந்திரத்துக்குரிய உணர்வுகளை உங்களோடு கூட, அவருடைய ஆவியின் தன்மை நம்மளோடு கூட ஐக்கியப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை அனுபவிக்கும் பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் போது, அது ஒரு எப்படி சொல்லுது, ஒரு இப்படிதான் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம் அல்ல. ஏன்னா தேவனுடைய ஆவியின் தன்மை, தேவனுடைய காரியத்தை ஒருவருமே நிறுத்த அறிய முடியாது. நமக்கு அப்படிப்பட்ட ஞானங்கள் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா அந்த ஞானம் விலையேற பெற்ற ஞானம். அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு ஒருவனுக்குமே இல்லை பூமியிலே. ஆனால்
தேவன் நமக்கு இறங்கி நாம் அவரை அறிந்து கொள்ளும் விதமாக நம்மை வெளிப்படுத்த தொடங்கி விட்டார். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய பூமியின் தன்மைகளுக்கு, பூமியினுடைய தேவைகளுக்கு நாம் ஜெபிக்கிற காரியங்கள் போய் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் ஆழத்தையும் அதனுடைய பராக்கிரமத்தையும் அதனுடைய பலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற தேவ ஜனங்கள் எழும்ப தொடங்கிவிட்டாங்க. அதற்காக கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த கடைசி நாட்களிலே நாம் எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள தொடங்கினால்தான் தேவன் உங்களுக்கு தன்னுடைய வழியை திறந்து கொடுப்பார். அல்லது என்றால், அதாவது எப்பொழுது அந்த வாசலுக்கு முன் நீங்கள் வந்து நிற்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த கதவு திறக்கும். நாம் அந்த வாசலுக்கு முன், அந்த வாசல் எங்க இருக்கிறதுனே தெரியாம நாம் அலைந்து கொண்டே இருப்போமானால் அது மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையாய் மாறிவிடும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இனி தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்றால், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கற்றுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளின் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்க இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து கட்டப்படுகிற வார்த்தையாய் மாற தொடங்கும் போது என்ன நடக்கும்னா, நம்முடைய வாய், நம்முடைய நாவு யுத்த பட்டயமாய் மாறத் தொடங்கும். அந்த அதிகாரம் உங்கள் நாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் தேவன் இன்ற நாளிலே தெளிவாய் நமக்கு போதிக்கிறார். நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும். தேவன் அந்த வழியெல்லாம் நமக்கு காரியங்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் என்றால் நாம் எப்படி அதிலே முன்னேறுகிறோம், நாம் ஒரு அடி எப்படி எடுத்து வைக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரே நம்மளை தூக்கி கொண்டு போய் இங்க உட்கார வைத்து அந்த காரியத்தை செயல்படுத்த மாட்டார். இன்னைக்கு அநேக காரியங்களில இன்னைக்கு அது ஒரு துக்கத்தின் காரியமாய் கூட அநேக நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் துக்கம் வெளிப்படுகிறதே நாங்கள் அநேக முறை உணர்ந்து இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட துக்கம் என்றால், நான் என்னுடைய வேத மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் இதுவரை இவ்வளவு அதிகாரத்தையும், என் நாமத்தை கூப்பிடும் பொழுது வருகிற அதிகாரம், என்னுடைய ரகசியங்களை நான் வெளிப்படுத்தும் போது உண்டாகிற அதிகாரம், இப்படி எல்லா அதிகாரத்தையும் நான் இந்த வேதத்திலே எழுதி கொடுக்கும் பொழுது அவர்கள் இதை அறிகிற அறிவை அவர்கள் கேட்காதபடி வேதத்தை மறந்து பூமிக்குரிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்று அவருடைய துக்கத்தின் தன்மை வெளிப்படுவதை அநேக நேரங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்போ ஒரு முறை நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் போது தேவன் இந்த காரியத்தை ஒரு ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த கடைசி நாட்களுடைய இந்த ரகசியங்களை நான் யாருக்கெல்லாம் கொடுத்தேன், யாரிடத்துல எல்லாம் இந்த காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும் என்று கூறினேன் என்று அநேக காரியங்கள், அநேக ஊழியர்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இவர்களிடத்துல கொடுத்தேன், இவர்கள் இந்த காரியத்தின் நிமித்தமாய் ஒரு தன்மை வரைக்கும் என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தாங்க, என்கிட்ட விசாரித்து தான் காரியத்தை செய்வாங்க. எப்பொழுது அவர்களுக்கு காரியங்கள், அதாவது அவர்கள் அவர்கள் பிரபலமாக தொடங்கின உடனே அந்த காரியத்தை என்னிடத்துல கேட்பதை நிறுத்திவிட்டு தாங்களாகவே அந்த காரியத்தை செயல்படுத்த தொடங்கினார்கள். நான் எத்தனையோ முறை நான் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது கூட அதை அவர்கள் அசட்டை பண்ணிவிட்டாங்க. நான் அதனால் அங்கிருந்து விலகி விட்டேன் என்று அநேக காரியங்களை அவர் குறித்து வெளிப்படுத்தினார். அப்போ எங்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமா இருந்தது அந்த காரியத்தை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை தேடினேன் என்று, நமது காரியமா யார் போவார் என்று. அப்ப தேவன் இன்னமும் நம்ம அநேக நேரத்துல சொல்லி கொண்டு இருக்கிறோம். அநேக ஜெபங்கள்ல நான் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற நாம், ஆண்டவரை என்னை அனுப்பும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவதற்கு தயங்குகிறோம். ஏனென்றால்
ஏன் இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கிறது என்றால், இதை போதிக்க தொடங்குகிற நாம் அநேக நேரங்களில் இதை நம்ம போதிக்கிறோம், செயல்படுத்துகிறோம், இதை தியானிக்கிறோம், அமர்ந்து அதற்கான பிரயாசங்களை படுகிறோமே தவிர, தேவன் அதற்கான கிருபைகளையும் அதற்கான தன்மைகளையும் நம்மிடத்துல கொடுக்கும் பொழுது அந்த கிருபைகளை நாம் போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் எழும்பி பிரயாசப்படுவது மிகவும் குறைவான காரியமாய் இருக்கிறது. எழும்புகிறோம், ஓடுகிறோம், பேசுகிறோம், போதிக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற தன்மை என்ன என்பதை முழுவதுமாய் அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சத்துருவுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய பிரயாசமும் அவனுடைய இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட அவனுடைய சந்ததியின் பிரயாசத்தையும் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி பாருங்க. ஆனா அந்த பிரயாசத்தை குறித்து நாம் அலசி ஆராய்கிறவர்களா இருக்கிறோம். எப்படி பிரயாசம் நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி வேதம் சொல்லுகிறதை பாருங்க எப்படியெல்லாம் நடக்குது. இதை மட்டும் போதிக்கிறதுக்காக தேவன், இதை மட்டும் சொல்லுகிறதுக்காக தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்தவில்லை. நீ எழும்பு என்று நம்மை சொல்லுகிறார். நாம் வேதத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம், இந்த தீர்க்க தரிசனங்கள் இப்படி நிறைவேறிவிட்டது, அந்த தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறிவிட்டது என்று நாம் எப்படி ஒற்றுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர, கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோமே தவிர, உங்களுக்கு தேவன் ஏன் இதை வெளிப்படுத்துகிறார், நீங்கள் எழுப்பி என்ன செய்ய வேண்டும், உங்கள் நாவுகளினாலும் உங்களுடைய காரியத்தினாலும் அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் அவரை அறிகிற அறிவே இல்லாதபடியினால் நாம் சங்காரமாகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் கடைசி நாட்களிலே எழும்புகிற சந்ததியிலே கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் வெறும் மகத்துவத்தை ஸ்லாகிப்பது மட்டும் அல்ல, அவர் எப்படி பராக்கிரமத்தின் தேவன் என்பதை, அவர் எப்படி வல்லமையாய் பூமியிலே இனி கிரியை செய்ய போகிறார் என்பதையும், அவருடைய ராஜரீகம் எப்படி வெளிப்பட போகிறது என்றது, அவருடைய கர்த்தத்துவம் எப்படி கிரியை செய்ய போகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள தொடங்குவோமானால் நமக்குள் இருக்கிறவர் யார் என்பதை நாம் மெய்யாகவே கண்டு கொள்ளுவோம். அநேக நேரங்கள் நம்ம வாய்களினாலே அவரை துதிக்கிறோம், உதடுகளினாலே அவரை துதிக்கிறோம். நீங்க மகா பெரியவர், நீர் பயங்கரமான தேவன், நீர் கிரியை செய்கிற தேவன் என்று நாம் துதிக்கிறோம். ஆனால் உள்ளத்திலிருந்தும் இருதயத்திலிருந்தும் அந்த துதி எழும்புகிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது உங்கள் துதி நாவோடும் இருதயத்தோடும் சிந்தையோடும் கனெக்ட் ஆகுதோ அப்பொழுதுதான் அது சரீரத்தில் எழும்பி கிரியை நடப்பிக்கும். வெறும் நாவிலே எழும்புகிற துதியினால் எதுவுமே செயல்படுத்த முடியாது. அதை தேவன் விரும்புகிறவரும் அல்ல. ஏனென்றால் தேவன் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவருடைய கண்கள் உங்கள் இருதயத்தை பார்க்கிறது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் வேணால் நம்பி விடலாம், அல்லது மனுஷன் வேணால் வெளிப்பிரகாரமாய் பார்த்து நமக்கு நிறைய சான்றுகளை கொடுத்து விடலாம். ஆனால் தேவன் உள்ளும் புறமும் புடமிட்டு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறபடியினால் நாம் அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அது பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன் என்பதை அறிந்து அந்த சத்தியத்தின் பாதையிலே நாம் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவது மிகவும் அவசியம். அந்த நீதியின் ராஜாவுக்கு முன்பாக நாம் நிற்கப்படுவதும் அந்த நீதி நமக்குள்ளே தரிப்பிக்கப்படுவதும் அவசியம். நீதியின் கிளையாய் அவர் எழும்பும் பொழுது அந்த கிளையிலே நாமும் ஒரு பகுதியாய் இருப்பதும், நாமும் ஒரு கல்லாய் இணைக்கப்படுவது, கூட்டி சேர்க்கப்படுகிற இசைவாய் கூட்டி சேர்க்கப்படுகிற ஸ்தலத்திலே நாமும் ஒரு கற்களாய் இருப்பது அவசியம். இல்லை என்றால் அந்தோ பரிதாபம், வாசஸ்தலம் எழும்பும், தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. ஆனால் நாம் அதில் இருப்போமா என்பது கேட்டால் இல்லை. இதையெல்லாம் அறிந்திருந்தோம், இந்த மகத்துவத்தை எல்லாம் தெரிந்திருந்தோம், நாம் அந்த பகுதியை, அந்த தன்மையை நாம் இழந்து போவோம் என்றால் அதை விட பரிதாபம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்தை தெரியாமல் இழந்து போவது வேறு, ஆனால் தெரிந்திருந்து இதுதான் என்று அறிந்திருந்து நாம் இழந்து போவோமானால் அதை விட பரிதாபத்துக்குரிய நிலை வேறு எதுவுமே இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்முடைய தூசிகளை உதறிவிட்டு எழும்புகிற பிள்ளைகளாய் மாறுவது மிகவும் அவசியம். கடமைகள் உண்டு, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கடமைகளுக்கு ஊடாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் எழும்பி கிரியை செய்யத்தக்கதாக அந்த பூரணத்துக்குள்ளும் பரிபூர்ணத்துக்குள்ளும் நாம் கடந்து போக தொடங்கும் பொழுது நம்முடைய நாவு துதியினால் நிரப்பப்படுகிற நாவாய் இருக்கும். அந்த துதி பட்டயமாய் புறப்பட்டு துன்மார்க்கனை சங்கரிக்க தொடங்கும். அவர் வாயின் பட்டயத்தினாலே அவர் யுத்தம் பண்ணுவார். யார் வாயின் பட்டயம் என்றால் அவருடைய ஆவியினாலே நாம் நிறைக்கப்படும் பொழுது அந்த ஆவியினாலே எழும்புகிற அந்த பரிசுத்த துதியினாலே
அந்த துதி எப்படி இருக்குன்னா அது வித்தியாசமா இருக்கும். அதை தேவனிடத்துல நாம் அமர்ந்து கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட துதினால் என்னை நிரப்புங்க. உம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள அறிவினால் என்னை நிரப்புங்க. உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவினால் என்னை நிரப்புங்க. உம்முடைய கர்த்தத்துவத்தினால் எங்களை நிரப்புங்க என்று நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் பரலோகத்தோடு இணைக்கப்படும். அப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து ஏறினவரும் இறங்கினவரும் அந்த உடன்படிக்கையின் ஸ்தலமாய் அந்த எப்படி அந்த ஏல் பெத்தேலாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டு ஏறுகிறவரும் இறங்குகிறவருமான தேவதூதர்களை கண்டாரோ, அப்படியாக உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய துதியும் பரலோகத்தில் எப்படிப்பட்ட தன்மையை கிரியை செய்கிறது என்றும் பரலோகத்திலிருந்து எப்படிப்பட்ட பதில் பூமியிலே கிரியை செய்கிறது என்றும் உங்களுடைய பார்வையிலே அது தெரிய தொடங்கும். நீங்கள் பார்க்கிற விதங்கள் மாற தொடங்கும். கண்கள் என்றால் நாம் பார்க்கிற விதங்கள் அல்ல, நம்முடைய பார்க்கிற விதங்கள் மாற தொடங்கும். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பின்னின்று என்ன கிரியை செய்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு காட்ட தொடங்குவார். முன்னின்று பார்க்கிற விஷயத்திற்காக ஜெபிப்பது பெரிய விஷயம் அல்ல, அதற்கு பின்னின்று என்ன காரியத்தை கிரியை செய்கிறார் என்பதையும் சத்ரு எப்படி மடங்கடிக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள தொடங்குவீர்கள். ஆனால் உங்களுடைய ஜெபம் கட்டளை பிறப்பிக்கிற ஜெபமாய் மாற துவங்கும். அதனால் என் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய், பலவானினால் பலப்படுத்தப்பட்ட சந்ததியாய், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் நிறைந்த சந்ததியாய் எழும்பி தேவன் விரும்புகிற ராஜ்யத்திலே இந்த பூமியிலே செயல்படத்தக்கதாக, நமக்கு முன் பெரிய காரியம் இருந்திருக்கலாம், பயங்கரமான காரியங்கள் கிரியை செய்திருக்கலாம், எல்லாமே நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் உலகத்தில் பெரியவர் அவர். ஆதலால் அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நமக்கு முன்னே செல்லுகிறார். கோணலான எல்லாவற்றையும் அவர் செவ்வைப்படுத்துகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனதுக்காய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய துதி உங்கள் நாவில் பட்டயமாய் எழும்பட்டும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படட்டும். உங்களுக்கு எதிராக இருக்கிற செங்கடல் வழியை விடட்டும், வழி பிளக்கப்படட்டும். உங்களுக்கு எதிராக இருக்கிற யோர்தான் நீங்கள் கால் பதிக்கும் போது அப்படியே நிற்கும். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உங்கள் நாவின் துதியிலே எழும்புவதாக. நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வெளிப்படுத்தின உம்முடைய துதி, பரிசுத்த துதி, கர்த்தருடைய துதி எங்கள் நாவுகளில் நின்று எழும்பட்டும். கர்த்தாவே, சகலவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் எங்களுக்கு முன் செல்கிறபடியினால், சேனைகளின் கர்த்தராய் நீர் எழும்பிக்கிறியே செய்கிறபடினால் கோணலான எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துவீராக. கர்த்தாவே, கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.